Hey guys, welcome to Lane 3D YouTube channel. இன்னைக்கு வந்துட்டு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலிகன், plot, so இது எல்லாமே நாம இன்னைக்கு பார்க்க போறோம். So first of all நாம பார்ட்குள்ள வரணும்னா நம்ம ஃபைல் போயிட்டு then new கொடுத்துட்டு then பார்ட்குள்ள கிளிக் கொடுத்துட்டு then okay கொடுத்தோம் அப்படினா நமக்கு பார்ட்குள்ள என்டர் ஆயிரலாம். So இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 3 type of views இருக்கும். So as usual நம்ம 2D மட்டும் டிரா பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படினா நம்ம obviously வந்துட்டு நம்ம front plane செலக்ட் பண்ணிக்கலாம். So front plane செலக்ட் பண்ணனும்னா front planeல போயிட்டு left click கொடுத்துட்டு then normal to கொடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு 2D வியூவா வந்துட்டு அந்த plane வந்துட்டு நமக்கு கிடைக்கும். பட் நம்மளால எடிட் பண்ண முடியாது. So again நம்ம front planeல போயிட்டு right click கொடுத்துட்டு then sketch நம்ம கொடுத்தோம் அப்படினா so நம்மளால எல்லாமே எடிட் பண்ண முடியும். லைன் கமாண்ட் then circle இந்த எல்லா கமாண்ட்ஸும் நம்மளால இங்க டிரா பண்ண முடியும். சோ இப்போ என்ன பார்க்கறோம் அப்படினா பாலிகன். சோ பாலிகன் நம்ம போறதுக்கு முன்னாடி சோ பாலிகன்ல வந்துட்டு டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஃபேसेस இருக்கு. சோ அந்த ஃபேसेस எல்லாம் என்னங்கிறது லேர்ன் பண்ணா மட்டுமே நம்ம பாலிகன் டிரா பண்ண முடியும். சோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது தான் வந்துட்டு பாலிகனோட டைப். சோ இன்னும் நிறைய இருக்கு பட் இருந்தாலும் நமக்கு இந்த 5 டைப்ஸ் வந்துட்டு நமக்கு எனஃபா இருக்கும். சோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்துட்டு இத காமிச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரையாங்கிள் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ட்ரையாங்கிள்னா வந்துட்டு 3 சைட்ஸ் இருக்கும். சோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு 360 டிகிரில கவர் ஆகிறது தான் நம்ம வந்துட்டு பாலிகன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ ட்ரையாங்கிள் 3 ஃபேसेस இருக்கும். குவாட்ரிலேட்டரல் இது வந்துட்டு 4 ஃபேसेस இருக்கும். தென் பென்டகனல்னா நமக்கு வந்துட்டு 5 ஸ்லைட்ஸ் இருக்கும். தென் ஹெக்ஸகனல் அப்படினா 6 சைட்ஸ் இருக்கும். தென் ஆக்டகோனல்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு 8 சைட்ஸ் இருக்கும். சோ இதுதான் வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ண போறோம். சோ நம்ம இப்போ ஃப்ரண்ட் வியூல வந்துட்டு sketch வந்துட்டோம். சோ இப்போ நம்ம பாலிகன் போனோம் அப்படினா சோ இங்க பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல 3 சைட்ஸ் இருக்கு. சோ அதனால நம்ம 3 சைட்ஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படினா நம்ம ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ண முடியும். 3 சைட்ஸ் கொடுத்துட்டு நான் இங்க சென்டர் பாயிண்ட பிக் பண்ண அப்படினா சென்டர் பாயிண்ட பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் வந்துட்டு கிரியேட் ஆகும். தென் அதுக்கப்புறம் நம்ம ஓகே கொடுத்துட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் வந்தோம் அப்படினா சோ அதுக்கு மேல நம்ம வந்துட்டு டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு fully constraints கொண்டு வரலாம். சோ அடுத்தது பாலிகன்ல வந்துட்டு 4 ஃபேसेस பார்க்கலாம். சோ இப்போ நம்ம 4 ஃபேसेस கொடுத்துட்டு கிளிக் கொடுக்கும்போது சோ இப்போ பாத்தீங்க அப்படினா வெர்டிகல் டைரக்ஷன்ல வந்துட்டு நான் 30 mm கொடுத்தேன் அப்படினா ஹோல் திங்கும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 30 mm தான் எடுத்துக்கும். ஏன் அப்படினா நம்ம சர்க்கிள் பேஸ் பண்ணி நம்ம டிரா பண்ணதுனால இங்க இருந்து 30 mm இருந்தா obviously நமக்கு எல்லா சைடும் வந்துட்டு 30 mm தான் இருக்கும். சோ இதுதான் வந்துட்டு பிரின்சிபல். அதனால ஈவனா வந்துட்டு எல்லா சைடும் நமக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்க அப்படினா பாலிகன்ல 5னா என்னங்கிறது பாத்திரலாம். பென்டகன். சோ இப்போ நம்ம பென்டகனை வந்துட்டு டிரா பண்ண போறோம். சோ டிரா பண்ணிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் வந்துட்டு நான் இங்க இருந்து ஒரு 20 mm or 30 mm நான் வேல்யூ கொடுத்தேன்னா என்னால டிரா பண்ண முடியும். ஆர் அதர்வைஸ் நான் இதுக்கு வந்துட்டு இங்க இருக்கிற லைனோட டைமென்ஷன் கொடுக்காம நான் அந்த சர்க்கிளோட டைமென்ஷனும் நம்ம கொடுத்தோம்னா நம்மளால டிரா பண்ண முடியும். டயா வந்துட்டு நம்ம 30 கொடுத்தோம் அப்படின்னா சோ 30 பேஸ் பண்ணி நம்மளால டிரா பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க வந்துட்டு டயா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால சைட்ஸ் வந்துட்டு எடிட் பண்ண முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா ஓவர் டைமென்ஷன் ஆயிரும். ஏன் அப்படின்னா சோ இந்த சர்க்கிளோட டயா பேஸ் பண்ணி இதனுடைய டான்ஜென்சில வந்துட்டு நமக்கு லைன் மீட் ஆகும். சோ இந்த சர்க்கிளோட டான்ஜென்சில இங்க லைன் மீட் ஆகும். இந்த சர்க்கிளோட டான்ஜென்சில இங்க லைன் மீட் ஆகும். சோ ஒவ்வொரு இடத்துலயும் லைன் மீட் ஆகுறதுல வந்துட்டு நமக்கு வந்துட்டு பாலிகன் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. சோ அதனால நமக்கு ஒவ்வொரு சைட்ஸையும் வந்துட்டு நம்ம ரீமாடிஃபை பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது 6 ஃபேसेस வந்துட்டு ஹெக்ஸகனல்னு சொல்லுவோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு சைட்ஸையும் டிஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த சைட்ஸை வந்துட்டு டெலீட் பண்ணிட்டு நம்ம சர்க்கிளோட டயாவை வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம். 30 mm டயாவில் எனக்கு வந்துட்டு டேஞ்சன்சியில் வந்துட்டு 6 ஃபேஸஸ் எடுத்தோம் அப்படின்னம்னா அது மீட் ஆகிற இடத்துல எல்லாமே வந்துட்டு நமக்கு ஒரு பாலிகோன் கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் நமக்கு வந்துட்டு ஹெக்ஸாகனல் சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டகோன். ஸோ ஆக்டகோனுக்கு வந்துட்டு 8 ஃபேஸஸ் இருக்கும். ஸோ 8 ஃபேஸஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் சைட்ஸ்லேயும் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் டயாலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா 20 அதாவது 10 mm சைட்ஸில் வந்துட்டு 24.14 தான் வந்துட்டு நமக்கு டிஃபைனடு. ஏன் ஓவர் ரைட் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் இந்த டைமென்ஷன் கொடுத்துருக்கீங்க, அதே எனஃபா இருக்கும் தான் சிஸ்டம் சொல்லுது. ஸோ இதுதான் பிரின்சிபல். ஸோ இப்போ வந்துட்டு பாலிகான் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாட். ஸ்லாட்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஸ்லாட், தென் சென்டர் பாயிண்ட் ஸ்லாட், தென் 3 பாயிண்ட் ஆஃப் ஸ்லாட், தென் சென்டர் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் ஸ்லாட். இந்த மாதிரி 4 டைப்ஸ்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்லாட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்லாட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்லாட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா அப்ளிகேஷன் வைஸ்ல நம்ம மிஷினரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு ஒரு ஸ்லாட் கைடு வேல வந்துட்டு நம்ம மூவ் பண்ற மாதிரி பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் ஸ்லாட் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தென் செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த 2 சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்லாட் வந்துட்டு டிஃபைன் ஆக போகுது. தென் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரேடியஸ் வரும். தென் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டுமே ரேடியஸ் வரும். ஸோ இதே வந்துட்டு நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நம்மளால டைமென்ஷன் கொடுக்கறது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு 100 mm லென்த் கொடுக்குறேன். தென் 20 mm ரேடியஸ் கொடுக்குறேன். ஸோ இதே வந்துட்டு எனஃபா இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்லாட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் ஸ்லாட். ஸோ இது வந்துட்டு சென்டர் பாயிண்டை பேஸ் பண்ணி நம்ம ஸ்லாட் எடுத்து தென் நம்ம கொடுப்போம். இதுல நம்ம ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு 60 mm கொடுத்தோம் அப்படின்னம்னா ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 60 mm எடுத்துக்கும். தென் ரேடியஸ் வந்துட்டு நம்ம ரேடியஸ் 1.5 கொடுத்தோம் அப்படின்னம்னா ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்டா மாறிடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஃபைன்டுன்னு வந்துருச்சுங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி டெலீட் பண்ணிடுறேன். 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். நம்ம ஆல்ரெடி சர்க்கிள்ல பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஆர்க் பார்த்துருக்கிறோம். சேம் பிரின்சிபல் 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். ஸோ இப்போ நான் 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் தென் அதனுடைய டைரக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ அந்த டைரக்ஷன் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பிரெத்தை வந்துட்டு நாம மென்ஷன் பண்ணலாம். தென் இதுக்கப்புறம் நமக்கு ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம். இதனுடைய லென்த் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 100 தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். இல்லை இன்னும் நம்ம என்லார்ஜ் பண்ணணும்னா 150 அந்த மாதிரி என்லார்ஜ் பண்ணலாம். தென் இதனுடைய ரேடியஸ் நம்ம கொடுக்கணும்னா 150 அந்த மாதிரி நம்ம ரேடியஸ் கொடுத்தோம்னா கிரியேட் ஆகும். தென் ரேடியஸ் 20. ஸோ இது எல்லாமே கொடுக்கலாம். தென் இப்பயும் எனக்கு வந்துட்டு ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்டா வரல, எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டேன். பட் இதனுடைய சென்டர் பாயிண்ட் வந்துட்டு இந்த ஆரிஜினோட மெர்ஜ் ஆயிருக்கணும். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஸோ இதனுடைய ஆரிஜின் எப்படியெல்லாம் மெர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்துட்டு இன்னும் ரிலேஷன் ஒரு
டூல் இருக்கு. அந்த ரிலேஷன்ங்கிற டூல் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்துட்டு நான் ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்க்கலாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். First point, then second point, third point, then final point. So center point யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டிரா பண்றதுதான் சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட்னு நம்ம சொல்லுவோம். Then again நம்ம ஸ்மால் டைமென்ஷன்ஸ் வந்துட்டு ரேடியஸ் கொடுக்கலாம். Then ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம கொடுக்கலாம். Then இதுக்கப்புறம் நம்ம லைன் கூட கொடுத்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும்னாலும் நம்மளால பண்ண முடியும். இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டேன். இதுக்கு வந்துட்டு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியாமெட்ரியா மாத்திட்டு தென் இதையும் இந்த லைன் மேல கிளிக் கொடுக்கும்போதே ஒரு டூல் பார் ஓபன் ஆகும். ஸோ அதுல போனீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியாமெட்ரி இருக்கும். ஸோ அதுல போயிட்டு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியாமெட்ரி மாத்தலாம். தென் ஸ்மால் டைமென்ஷன்ஸ்ல போயிட்டு ஸோ இதனுடைய டயாவை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் கொடுத்து ஸோ இதையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியாமெட்ரியா மாத்தி ஸோ இதுக்கும் எனக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு 45 டிகிரி கொடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்துட்டு ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்டு கிடைக்கும். அதாவது இந்த இடத்துல இருந்து பேஸ் பண்ணி 45 டிகிரி. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட் மீட் ஆகிற இடம் கிடைச்சிருச்சு. தென் இங்கிருந்து 90 டிகிரி எனக்கு இந்த பாயிண்ட் மீட் ஆகிற இடம் கிடைச்சிருச்சு. ஸோ இதனுடைய ரேடியஸும் எனக்கு தெரியும். தென் இதனுடைய டயா அதாவது ரேடியஸ் 100ங்கிறது எனக்கு தெரியும். அதனால ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்டா மாத்தியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.